நமஸ்தே பச்சோं, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க, நேற்றுக்கு மத்தியமாவில் போயம் பார்த்தோம். புஷ்பிக்கு அபிலாஷா, அதனுடைய இஆர்சியும் கேள்வி பதிலையும் சாராம்சையும் இப்போ பார்க்க போகிறோம். பகலா பத்ர ஃபர்ஸ்ட் பேப்பர் பாக் 1 பார்ட் 1 பத்ய கவிதை போயம். பார்ட் 1 புஷ்பிக்கு அபிலாஷா, பூக்களின் விருப்பம். வரிகளுக்கு பொருள் ஹிந்தியில் எழுதுக. நிம்னலிखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. நிம்னலிखित கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்யாம்ஸ் கவிதைகளுக்கு கா பாவார்த் அதனுடைய அர்த்தத்தை மீனிங்க ஹிந்தி மே லிக்கியே ஹிந்தியில் எழுதுக. முஜே லாஸ்ட் என்ன பண்ணீங்க, போயமுக்கு தமிழ் மீனிங் எழுதுனீங்க பிராத்மிக்கில். இப்போது மத்தியமாக்கு போயமுடைய 4 லைன் கொடுத்து அதை எழுதுங்க ஹிந்தியில் எழுதணும் மீனிங். मुझे तोड़ लेना वनमाली, उस पद पर देना तुम फेंक, मातृभूमि पर शीश चढ़ाने जिस पद जाए वीर अनेक. मुझे तोड़ लेना वनमाली, என்னை பறிக்கக்கூடிய தோட்டக்காரனே. உஸ் பத் பர் தேனா தும் ஃபேங்க், அந்த பாதையில் என்னை எரிந்துவிடு. இந்த பாதை மாத்ரு பூமி தாய் நாட்டுக்காக, பர் ஷீஷ் சடானே தன் உயிரை கொடுக்கக்கூடிய, ஜிஸ் பத் ஜாயே வீர் அனேக், வீரர்கள் நாட்டை காப்பாற்ற தன்னுடைய உடல் பொருள் ஆவி குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நடந்து போகிறாங்களே அந்த பாதையில், ஜிஸ்பத் அந்த எங்கே நடந்து போகிறாங்களோ அந்த பாதையில் என்னை எரிந்து விடு. என் மீது அவர்களுடைய காலடிகள் பட்டு மிதிபட்டு போகட்டும், அதனுடைய விருப்பம் சொல்லிட்டு பூ தன்னுடைய ஆசையை சொல்லுது. இதில் இடம் பொருள் விளக்கம் 3த்தையும் சொல்லி நம்ம எழுத போகிறோம். சந்தர்ப் எந்த போயமில் கொடுத்துருக்காங்க இடம். ஏக்கு பத்யாம்ஷ், இந்த போயம் ஸ்ரீ மாக்னலால் சதுர்வேதி, ஆத்தர் பேர் கவிஞர் பேர் ஸ்ரீ மாக்னலால் சதுர்வேதி की पुष्पिकी अभिलाषा नामक कविता से लिया गया है. இந்த 4 வரிகள் கவிதையில் ஸ்ரீ மாக்னலால் சதுர்வேதி ஆத்தர் பேர் அவர் எழுதிய புஷ்பிக்கு அபிலாஷா பூவின் விருப்பம் நாமக் பெயருடைய கவிதாசே கவிதையிலிருந்து லியா கயாகை கொடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் அதனுடைய மீனிங் என்ன, 4 லைனுடைய மீனிங். பூல் மாலிசே ககத்தா ஹை கி, பூல் பூ மாலி தோட்டங்கிற இடத்துல சொல்லுது என்னென்னா, கி முஜே தோடுக்கர் என்னை பறித்து, ஜஹா மகான் சூர் வீரோனே मातृभूमि की रक्षा के लिए अपने को त्याग दिया, उस रास्ते में फेंक देना. தோட்டக்கார மாளிகிட்ட பூ சொல்லுது, முஜே தோடுக்கர் என்னை பறித்து, ஜஹா மகான் சூர் வீரோனே, மகான்கள் எங்கே இருக்காங்களோ சூர் வீரர்கள், மாத்ரு பூமிக்கு ரக்ஷா கேலியே தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காக, ரக்ஷா பாதுகாக்க, அப்பனே கோ தன்னை, தியாக் தியா தியாகம் செய்யக்கூடிய, உஸ் ராஸ்தேமே நடந்து செல்லக்கூடிய அந்த பாதையில், ஃபேங்க் தேனா என்னை எரிந்து விடு, அந்த இடத்துல தூவி விடு. ஆகே अपने इच्छा प्रकट करता है कि वह सूरवीरों के पांवों में पड़कर अपने आप को गर्वीला महसूस करता है. आगे अपने इच्छा प्रकट करता है कि முன்னேறித்தருடைய ஆசையை வெளிப்படுத்தக்கூடியது என்னன்னா, வஹ் சூர் வீரோங்கே வீரர்கள் நாட்டை காப்பாற்ற செல்லக்கூடிய சோல்ஜர்கள் மா வீரர்கள், பாவோங்மே கால் அடியில், படுக்கர் பட்டு, அப்னே ஆப்கோ தன்னைத்தானே, கர்வீலா மகசூஸ் இழக்க கர்வம் கொள்வதாக, பூ
தன்னுடைய தோட்டக்காரனிடம் கூறுகிறது. இது அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க. இடம் இந்த பத்தி ஸ்ரீ மாக்னலால் சதுர்வேதியின் பூக்களின் விருப்பம் என்று கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விளக்கம். பாவார்த். பூத்தோட்டக்காரிடம் எண்ணெய் பறித்து எங்கு மாவீரர்கள் தாய் பூமியை பாதுகாக்க தன்னை தியாகம் செய்தார்களோ அந்த பாதையில் எரிந்துவிடு என்று கூறுகிறது. மேலும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. அது மாவீரர்களின் கால்களில் கிடந்து தன்னைத்தானே பெருமையாக உணர்கிறேன் என்கிறது. மாவீரர்களின் கால்களில் கிடந்து, அதாவது அது மேலே மிதிப்பட்டு மாவீரர்கள் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய பெருமையை உணர்த்துகிறது. தாய் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்க பூ விருப்பம் கொள்கிறது. சரிங்களா? அடுத்து கேள்வி பதில் பார்க்கலாம். நிம்னலிखित प्रश्नों के उत्तर लिखिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு பதில் கூறுங்கள். इस कविता में पुष्प की अभिलाषा क्या है? இந்த கவிதையில் புஷ்பு அபிலாஷா விருப்பம் என்ன? इस कविता में पुष्प की अभिलाषा यह है कि वह जिन्होंने अपनी मातृभूमि के लिए अपने आप को त्याग कर दिया, उन महान शूरवीरों के पैरों के तले गिरना चाहता है. இந்த கவிதையில் இஸ் கவிதாமே புஷ்பிக்கு அபிலாஷா பூவின் விருப்பம் என்னவென்றால் இதுதான். இது கின்ஹோனே அப்படி மாத்ரு பூமி கேலியே, தன்னுடைய தாய் நாட்டிற்காக, யார் தன்னுடைய தாய் நாட்டிற்காக, அப்படியே ஆப்கோ தன்னையே, தியாக கர் தியா தன் குடும்பத்தையும் அனைவரையும் தியாகம் செய்ய உள்ள அந்த மகான், உன் மகான் சூர்வீரம், அந்த மகான் சோல்ஜர்களிடம், சூர் வீரர்களுடைய கே பைரோ கே காலடியில் தலே கிர்னா சாக்தா ஹை, தன்னை எரிந்துவிட தன் மேல் அந்த மாவீரர்களின் காலடிப்பட அது விரும்புகிறது. இக்கவிதைகளில் பூக்களின் விருப்பம் என்ன? இக்கவிதையில் பூக்கள் விருப்பம் இதுவாக இருக்கிறது. அது எவர் தனது தாய் பூமிக்காக தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டார்களோ அந்த மாவீரர்களின் கால்களுக்கு கீழே விழ விரும்புகிறது. இரண்டாவது கேள்வி. फूल क्यों देवता के सिर पर नहीं सजना चाहता है? பூ ஏன் தேவர்களிடத்திலும் சிற்பர் தேவர்களின் தலையிலும் அலங்கரிக்க விரும்பவில்லை? फूल देवता के सिर पर सिर्फ एक अलंकार की वस्तु बनकर रखना नहीं चाहता है. பூ தேவதைகளின் தலையில் சிர்ஃப் மட்டும், ஏக் அலங்கார் ஒரு அலங்கார, கி வஸ்து பொருளாக, பன்கர் மாறி, ரகனா வசிக்க, நகி சாக்தாக விரும்பவில்லை. இஸ்லியே வக் நகி சஜனா சாக்தா, அதனால் அது அலங்கரிக்க விரும்பவில்லை. பூக்கள் ஏன் தேவதையின் தலையில் மீது அலங்கரிக்க விரும்பவில்லை? பூக்கள் தேவதையின் தலையின் மீது ஒரு அலங்கார பொருளாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. எனவே அது அலங்கரிக்க விரும்பவில்லை. மூணாவது கேள்வி. पुष्प की अभिलाषा कविता में राष्ट्रीय चेतना किस प्रकार व्यक्त हुई है? பூக்களின் விருப்பம் கவிதையில் ராஷ்ட்ரிய சேத்தனா தேசிய ஒருமைப்பாடு கிஸ் பிரகார் எந்த விதமாக வெளிப்பட்டுள்ளது? फूल स्वयं को देश के लिए अर्पित करना चाहता है.
பூ தன்னை தேஷ்கேலே நாட்டுக்காக அர்ப்பணித்து கொள்ள விரும்புகிறது. इस प्रकार एक फूल के माध्यम से राष्ट्रीय भावना व्यक्त की गई है. இந்த விதமாக ஒரு பூ மாத்தியம் சே தன்னுடைய தேசிய உணர்வை ராஷ்ட்ரிய பாவனா தேசிய உணர்வை வெளிப்படுத்துள்ளது. பூக்கள் விருப்பம் கவிதையில் தேசிய உணர்வு எவ்வாறு வெளிப்பட்டுள்ளது? பூ தன்னை நாட்டிற்காக அர்ப்பணிக்க விரும்புகிறது. இவ்வாறு ஒரு பூவின் மூலமாக தேசிய உணர்வு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. 4வது கேள்வி, पुष्प की अभिलाषा कविता का उद्देश्य क्या है? பூக்களின் விருப்பம் கவிதையின் நோக்கம் என்ன? अपनी मातृभूमि के लिए தனது தாய் நாட்டிற்காக अपने आप को தன்னையே அர்ப்பணித்து கொள்ள அர்ப்பணிப்பது करना हर देशवासी का कर्तव्य है. தனது தாய் நாட்டிற்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பது ஒவ்வொரு குடிமகனினும் கடமை, ஒவ்வொரு நாட்டு மக்களினும் கடமை. यही इस कविता का उद्देश्य है. இதுதான் இந்த கவிதையின் உத்தேச நோக்கம் ஆகும். பூக்களின் விருப்பம் கவிதையின் நோக்கம் என்ன? தனது தாய் நாட்டிற்காக தன்னைத்தானே அர்ப்பணிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். இதுதான் இந்த கவிதையின் நோக்கமாகும். சரிங்களா? அடுத்து நம்ம சாராம்சம் பார்ப்போம். कविता का सारांश अपने शब्दों के लिखिए. பூக்களின் விருப்பத்தை சாராம்ச கவிதையாக பார்த்தோம். இப்போது அதோடைய கட்டுரையை பார்க்க போகிறோம். कवि श्री माखनलाल चतुर्वेदी इस कविता के माध्यम से एक फूल की इच्छा को प्रकट करते हैं. கவிஞர் ஸ்ரீ மாக்னலால் சதுர்வேதி இஸ் கவிதா கே இந்த கவிதையின் மாத்தியம் சே மூலமாக சே ஏக் பூல் நடுத்தரமாக நடுநிலையாக ஒரு பூல் கீச்சா பூவின் விருப்பத்தை பிரகட் வெளிப்படுத்த கர்த்தே செய்கிறார். மாலி அப்னே பகீச்சே கே மாலினா தோட்டக்காரன் अपने बगीचे के तंडे तोटत्तिल फूल तोड़क है பூக்களை பறிக்கிறப்ப फूल तोड़ता है. माली अपने बगीचे में फूल तोड़ता है. தோட்டக்காரன் தன்னுடைய தோட்டத்தில் பூக்களை பறிக்கிறான். तब समय फूल से पूछता है कि माला करना चाहता है या भगवान के चरणों में चढ़ाया जाना चाहता है. तब समय அப்பொழுது அந்த நேரத்தில் फूल से பூவிடம் பூச்சிता है கேட்கிறான் என்னவென்றால், மாலா கர்ணா மாலையாக கட்டட்டுமா, கட்ட விருப்பமா, அல்லது பகவான் கே சரணோமே கடவுளுடைய பாதத்தில் சடாயா பாதத்தை அடைய விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடம் தோட்டக்காரன் கேட்குறான். माली के प्रश्नों का उत्तर फूल इस प्रकार बताता है कि किसी स्त्री के बालों को अलंकृत करना नहीं चाहता. माली के प्रश्नों का தோட்டக்காரனுடைய கேள்விக்கு உத்தர் பதிலாக பூ
இஸ் பிரகார் இந்த விதமாக பதாத்தா ஹை கூறுகிறது என்னவென்றால், கிசி எந்த ஒரு பெண்ணின் பாலோ முடியையும் அலங்காரம் செய்ய நகி சாக்தா விருப்பமில்லை. நாகி மேலும் दो प्रेमियों की माला बनना चाहता, किसी राजा के शव पर चढ़ाया जाए या भगवान के सिर पर चढ़कर अपना भाग्य बनना नहीं चाहता है. தோட்டக்காரனுடைய கேள்விக்கு பதிலாக பூ என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, எந்த பெண்ணுடைய தலையிலும் அலங்காரம் செய்ய விரும்பவில்லை. மேலும் பிரேமி அன்பாருடைய, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப், மாலா பண்ணா கழுத்தில் மாலையாக விருப்பமாகவும் மாலையாக கட்டி அன்பாருடைய கழுத்தில் போடவும், கிசி ராஜாக்கே எந்த ஒரு ராஜாவுடைய பிணத்தின் மீது சவத்தின் மீதும் சடாயா போடவும், மேலும் பகவான் கே சிறுப்பர் கடவுளுடைய காலடியில் படவும் பாக்கிய பண்ணா நகி சாக்தா பாக்கியமாக அது விரும்பவில்லை. मातृ भूमि की रक्षा करने के लिए अपना शीश चढ़ाने जाने वाले सूरवीरों के पैरों पर पड़ना चाहता है. मातृभूमि தாய் நாட்டிற்காக, தாய் நாட்டை, மாத்ருபூமிக்கு ரக்ஷா தாய் நாட்டை காப்பாற்றுவதற்காக, ரக்ஷா கர்னே கேலியே காப்பாற்ற செய்வதற்காக, அப்பனா ஷீஷ் சடானே ஜானே வாலே ஷூர் வீரோம் தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக உள்ள சூர் வீரர்கள், தாய் நாட்டை காப்பாற்றக்கூடிய வீரர்களுடைய பைரோங் பர் பட்னா காலடி தன் மீது பட சாக்தகை விரும்புகிறது. क्योंकि ஏனென்றால், உன்ஹோனே அப்படி மாத்ரு பூமி கேலியே உன்ஹோனே அவர் தன்னுடைய தாய் நாட்டிற்காக, மாத்ரு பூமி கேலியே அப்படி கோ தியாக் கியா ஹை தன்னையே தியாகம் செய்கிறது. फूल स्वयं को देश के लिए अर्पित करना चाहता है. फूल स्वयं को பூ தன்னை நாட்டிற்காக, தேஷ் கேலியே அர்ப்பித் கர்னா அர்ப்பணித்து கொள்ள விரும்புகிறது. சாக்தா ஹை இஸ் பிரகார் இந்த விதமாக, ஏக் பூல் ஒரு பூ கே மாத்தியம் சே ஒரு பூ நாட்டு உணர்வை, நாட்டுப்பற்றை இவ்வாறு ராஷ்ட்ரிய பாவனா தேச எண்ணத்தோடையும் வியக்த் கீ கை ஹை தாய் நாட்டு மக்களுக்கு உணர்த்துகிறது. கவிஞர் ஸ்ரீ மோகன்லால் சதுர்வேதி இந்த கவிதையின் மூலமாக ஒரு பூவின் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளார். தோட்டக்காரன் தனது தோட்டத்தில் பூவை பறிக்கும்போது பூவிடம் கேட்கிறான், மாலையாக விரும்புகிறாயா அல்லது கடவுளின் பாதங்களை சென்றடைய விரும்புகிறாயா? தோட்டக்காரனின் கேள்விக்கு பதில் எந்த ஒரு பெண்ணின் கூந்தலை அலங்கரிக்க விரும்பவில்லை, 2 காதலர்களின் மாலையாக விரும்பவில்லை, கழுத்தில் மாலையாக விரும்பவில்லை, எந்த ஒரு ராஜாவின் சவத்தின் மீது செல்ல அல்லது கடவுளின் தலை மீது ஏறி தன்னை அதிர்ஷ்டக்காரனாக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று பூ கூறுகிறது. தாய் பூமியை பாதுகாக்க தன்னை பலி கொடுக்க செல்லும் வீரர்களின் கால்களில் விட விரும்புகிறது. ஏனென்றால் அவர்கள் தனது தாய் பூமிக்காக, தாய் நாட்டுக்காக தன்னை தியாகம் செய்துள்ளனர். பூ தன்னை நாட்டிற்காக அர்ப்பணிக்க விரும்புகிறது. இவ்வாறு ஒரு பூவின் மூலமாக தேசிய உணர்வு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? தாய் நாட்டு பற்று எப்போவும் நமக்கு தேவை. தன்யவாத்.